குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் குட் ஈவினிங் ஈவினிங். சார். ஓகே, என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம முதலாவது மாடல் பேப்பர் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்ப இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு ஸ்கீம் வந்து அனுப்பியிருக்கிறேன். சரிதான். இப்ப நீங்க எப்படி விடை எழுத வேணும், என்ன மாதிரி எழுத வேணும்ன்றதுக்குரிய ஸ்கீமும் உங்களுக்கு நான் கையோட தருவேன். ஒரு வினாக்களும் முடிய முடிய உங்களுக்கு என்ன செய்வேன், ஸ்கீமையும் அனுப்பி விடுவேன். ஏனென்றால் நிறைய பேருக்கு பிள்ளைகள் அந்த விடை எழுதுற மெத்தட் இன்னும் தெரியாம இருக்கிறீங்க. நிறைய பேர் புதுசா வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. பழைய ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க எல்லாருமே இடவிலக்க படங்கள் விபரிச்சு எழுதுறீங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த புது ஆட்கள் வந்து என்னட்ட நீங்க சில பேர் டவுட் கேட்குறீங்க. இப்ப எனக்கும் கிளாஸ்கள் இருக்குது தானே, அதால உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நீங்க போக போக இப்ப புதுசா வந்து ஜாயின் பண்ண ஆட்கள் என்ன செய்வீங்கன்றால், நீங்க போக போக இந்த பழைய ஆட்கள் மாதிரி நீங்களும் எழுத பழகிடுவீங்க. நான் எழுதவும் உங்களுக்கு பழகிடுவேன். நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய எந்த விதமான தேவைப்பாடுகளும் இல்லை. சரி, இப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு கதைக்க போறது இந்த முதலாவது மாடல் பேப்பர்லயே நான் எல்லா பிள்ளைகளுக்கும் கதைக்கிறது வளமை. சோ நான் உங்களுக்கும் இந்த விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு ஒருக்கா சொல்லி விடுறேன். சரி, இப்போ உங்களுக்கு நான் முன்னுக்கு உங்களுக்கு அந்த மார்க்ஸுக்குரிய ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். நீங்க என்ன மாதிரி மார்க்ஸ்கள் எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும்ன்றதை வந்து நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னால், நீங்களே ஒரு உங்களோட என்னன்னு சொல்றது, ஒரு உங்களோட மனதாலேயே நீங்க போட்டு வச்சிட வேணும். எனக்கு ஏ ரிசல்ட் வரும், எனக்கு பி ரிசல்ட் வர போகுது என்று சொல்லி. எப்ப நீங்க இந்த ஏ ரிசல்ட்ல பி ரிசல்ட்ல இருந்து அப்படி ஏக்கு வாரது, ஒரு சியில இருந்து எப்படி பிக்கு வாரது, மெதுவா நகர வேணும். இப்ப நமக்கு அவசரம் இல்லை, நம்ம நிறைய மாடல் பேப்பர் செய்ய தான் உங்களுக்கு அந்த ஐடியா வந்து வரும். சரிதானே. முதலாவது நான் உங்களுக்கு பேப்பர் அனுப்புற சந்தர்ப்பங்களை நீங்க எதையுமே பார்க்காம முதலாவது செய்யுங்க. பிழையோ சரியோ அடுத்த கட்ட நடவடிக்கை. முதலாவது அந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க முதல்ல செய்து வைங்க. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது திருத்தி போட்டு 20க்கு எத்தனை வருகுது, இப்ப நம்ம 3ஆம் தவணை தானே பாக்குறோம், பிறகு 4ஆம் தவணைக்கு உங்களுக்கு 40 எம்சிக்கு வர வழிக்கிடும். அப்ப நீங்க ஃபுல் பேப்பர் 4ஆம் தவணையில இருந்து செய்ய வழிக்கிடுவீங்க. அப்ப 40க்கு எத்தனை வருகுது, எனக்கு 20க்கு எத்தனை வருகுது என்று சொல்லி நீங்க வடிவா போட்டு கணக்கிட்டு எனக்கு வந்து ஏ ரிசல்ட் வருகுது, எனக்கு இந்த பேப்பர்ல பி ரிசல்ட் வந்திருக்குது என்றதை நீங்களே என்ன செய்ய வேணும், ஒரு மனக்கணியத்தின் அடிப்படையில வந்து போட்டுக்கொள்ள வேணும். இப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு இந்த ஏஎல் மார்க்ஸுக்குரிய ரேஞ்ச் வந்து கொடுத்திருக்கிறேன். முதலாவது நீங்க ஏத்தர சித்திகள் எடுக்க வேணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 100ல இருந்து 75 வரையான புள்ளிகளை நீங்க எடுக்க வேணும். 100ல இருந்து 75 வரையான புள்ளிகளை நீங்க என்ன செய்யணும் என்றால் பெற்றிங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு என்ன செய்யும் சொல்லி சொன்னால் ஏ ரிசல்ட் வேணும். இப்ப ஏ ரிசல்ட்டும் சும்மா போர்டர்ல எடுக்க கூடாது. எங்க எடுக்க வேணும் என்றால் குறைஞ்சது 85க்கு மேல நீங்க இந்த ஏக்கு ட்ரை பண்ண வேணும். குறைஞ்சது 85, 75 எல்லாம் எடுக்கணும் மட்டும் யோசிக்க கூடாது. குறைஞ்சது நான் 85க்கு மேல நான் புள்ளி வந்து எடுக்க வேணும் என்ற மாதிரி உங்களோட டார்கெட் இருக்க வேணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பி ரிசல்ட். இந்த பி ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஏக்கும் பிக்கும் ஒரு புள்ளி தான் உங்களை பியில கொண்டே விடும். 74 எடுத்தால் உங்களுக்கு பி தான், ஏ எல்லாம் போட மாட்டாங்க. அப்ப பாருங்க, ஒரு புள்ளி கூட உங்களோட ஏபி என்ற ரிசல்ட்டை வந்து தீர்மானிக்க கூடியதாக இருக்குது. அப்ப நீங்க ஏஎல் எடுக்கிற ஒவ்வொரு புள்ளியும் உங்களை என்ன செய்யும் சொல்லி சொன்னால் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும், நல்ல சட் ஸ்கோருக்கும் கொண்டு போகும் உங்களை. சரி, நீங்க அதை எப்பயுமே மறக்க கூடாது. அடுத்தது சி ரிசல்ட். சி வந்து 64ல இருந்து 50. இந்த 50ல போர்டர் எல்லாம் எடுக்கக்கூடாது, உங்களோட சட் ஸ்கோரை வந்து அதை பாதிச்சுட்டு நிற்கும். அதே போல எஸ் ரிசல்ட் நீங்க 35ல இருந்து 49க்குள்ள எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் ரிசல்ட் வரும். டபிள்யூன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 34க்கு கீழே எவ்வளவு என்ன மார்க்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு டபிள்யூ தான் உங்களுக்கு ரிசல்ட்டா வரும். சரிதானே. இதுதான் உங்களுடைய ரிசல்ட்டுகள். இத படியா என்ன சொல்றது, படியா போட்டு வச்சுக்கொண்டு இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை என்ன செஞ்சீங்கன்னால் தயார்படுத்தி கொள்ளுங்க. அப்பதான் ஒரு நல்ல ஒரு சட் ஸ்கோரையும் நல்ல ஒரு ரேங்கையும் உங்களால் என்ன செய்யும், ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இதுல முதல் நம்ம பார்த்துட்டோம், இந்த 20 எம்சிக்யூவும் பார்த்துட்டோம். அந்த 20 எம்சிக்யூரிய ஸ்கீம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அப்ப நீங்க என்னட்டையோ இல்லாட்டி வேற யார்ட்டையோ கேட்டு கெஞ்ச வேண்டிய தேவைப்பாடுகள் உங்களுக்குள்ள இருக்காது. நீங்க இதுல இருக்கிற விஷயங்களை பார்த்து டிக் பண்ணி படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இடவிலக்க படங்கள் எப்படி விடை எழுத வேணும், அதுக்கு எவ்வளவு புள்ளி திட்டம் வழங்க வேணும்ன்றதெல்லாம் கொண்டு இதுல நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். சரிதானே. நீங்க இதன் அடிப்படையில நீங்க படிச்சு கொண்டாலே உங்களுக்கு போதும். இப்ப நீங்க இதுல 4 இருக்குது, 4ல நீங்க ஒன்றுதான் உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு அரைப்புள்ளி தான் வரும். அப்ப 2 புள்ளி உங்களுக்கு வராது, உங்களுக்கு இதுல அரைப்புள்ளி தான் உங்களுக்கு கிடைக்கப்படும். நீங்க 2 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி வரும். அப்ப உங்களுக்கு புள்ளி திட்டத்தின் அடிப்படையிலையும் நான் உங்களுக்கு இங்க தந்திருக்கிறேன். அந்த புள்ளி திட்டத்தின் அடிப்படையில உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல இடவிலக்கப்படம் விபரிப்பு வினா. விபரிப்பு வினா இப்ப இதை பாய்க்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். இது என்னுடைய என்னன்னு சொல்றது விபரிப்பு, ஒரு ஷோர்ட்டா உங்களுக்கு விவரிச்சிருக்கிறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஐடியா ஒன்று வரும், ஒரு இடவிலக்கப்படத்தை எப்படி இலகுவாக விவரிக்க வேணும் என்ற ஒரு ஐடியா வரும்ன்றதுக்காண்டி விபரிப்பு வினாக்களையும் நான் என்ன செஞ்சிருக்கேன் இங்க உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பிரதேசங்கள்ல இருக்கிற குடியிருப்பினுடைய அளவுகளும் இதுக்கும் இங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு விபரிப்பு வினாக்களை எப்படி செய்ய வேணும்ன்றதன் அடிப்படையிலையும் நான் இங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் தந்திருக்கிறேன்.
சரி, இப்ப இதுல பாருங்க இந்த உலகப்படம் குறிக்கிறது. சரிதான், இப்ப நாங்க பார்க்க போறது இந்த உலகப்படம் குறிக்கிறது. அதுக்கும் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். ஏன்னா நம்ம காலையில கிளாஸ்ல நிறைய உலகப்படங்களை குறிச்சு 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 பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். சோ அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப உலகப்படங்களையும் குறிச்சு பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரிதானே, இப்ப பாருங்க இப்ப இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க உலகப்படத்துல முதலாவது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முதலாவது இருக்கிறது பாருங்க அட்லஸ் மலை. அட்லஸ் மலை உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய தரம் குறிச்சு பார்த்திருக்கிறோம். இப்ப நீங்க சும்மா தெண்டைக்கு தேவையெல்லாம் குறிக்க கூடாது. இதுல நான் குறிச்சிருக்கிற மெதட்ட பாருங்க எப்படி குறிச்சிருக்கிறேன்றத. சரிதானே, இதன் அடிப்படையில தான் நீங்க என்ன செய்ய வேணும், குறிக்க வேணும். நிறைய பேருக்கு அந்த குறிக்கிற நீட்னஸ் தெரிய இல்லை. சரிதானே, இது இனிமேலாவது எப்படி ஒரு 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 உலகப்படம் தந்தா நீங்க எப்படி குறிக்க வேணும்ன்றதை இதுல இருந்தே நீங்க பழகிட வேணும். சும்மா குப்பையா குறிக்கிறது, அங்க இழுக்கிற இங்க இப்ப இப்படித்தான் குறிக்கிற நிறைய பேர். இப்ப ரோமண்டா இங்க ஒரு இப்படி குறிக்கிறது, இங்க ஒரு இப்படி குறிக்கிறது, இப்படி குறிக்கிறது, இப்படி எல்லாம் இந்த திசைகளுக்கு மார்க் பண்ற மாதிரி மார்க் பண்ணக்கூடாது. ஒரு நீட்னஸா என்ன செய்ய வேணும், வடிவா ரூலர் ஒன்று கொண்டு வடிவா நேரா அடிச்சு அந்த ரூலரின் வழியை என்ன செய்ய வேணும் என்றால் நீங்க இப்ப ரோம், அட்லஸ் மலை, பனாமா கால்வாய், அட்டஹாமா பாலைவனம், ஒரேஞ்ச் நதி வடிவா நீட்டா அந்த அதுக்குரிய கலர், அதுக்குரிய நிறங்களை சரியான வகையில பயன்படுத்தி அதுக்குரிய குறியீடுகளை சரியான வகையில பயன்படுத்தி நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் உலகப்படங்களை நீட்டா காட்டிக்கொள்ள வேணும். சரிதானே, இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குரியது ஃபுல்லா முடிச்சுட்டேன். இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் நீங்க என்கிட்ட கேட்கல, நான் உங்களை அதை விளங்கப்படுத்துவேன். இல்லாட்டி நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். யாருக்குமே சார் அதுல மூணாவது கேள்விக்கு எப்படி சார்? எதுக்கு கேக்குறீங்க, பார்ட் 3ல கேக்குறீங்களா? பார்ட் 1ல சார். பார்ட் 1ல மூணாவது கேள்வி எதை கேக்குறீங்க புள்ள? பகுதி 1ல MCQல மூணாவது சார். எம்சிக்யூல மூணாவது கேக்குறீங்களா? ஓ சார். நீங்க லேட் ஆகி ஜாயின் பண்ணால அப்படியா? இல்ல சார், நேத்து ஃபர்ஸ்ட் இந்த மாடல் பேப்பர் சேர்க்க கூட ஜாயின் ஆகல. அப்ப அந்த ரெக்கார்டிங் அனுப்பிக்கல சார் கூகுள் டிரைவ்ல. சரி, ஓகே. இதை நான் திரும்ப ஒருக்கா சொல்லி விடுறேன் பாருங்க. இதை நான் நிறைய தரம் இந்த விஷயத்தை நான் கதைச்சிட்டேன். எங்களுக்கு தெரியும் 1/50,000 எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால் 2 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் 1 கிலோமீட்டரை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கும். எங்களுக்கு 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டரை வந்து எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் பிரதிநிதித்துவப்படுத்தும். இது எங்களுக்கு வடிவா எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விடயம் தான். அப்ப இதுல எங்களுக்கு மாற்றம் இல்லை. சரி, இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இந்த 16 சென்டிமீட்டர் தர 10 சென்டிமீட்டர். இந்த 16 சென்டிமீட்டர் தர 10 சென்டிமீட்டர் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் 2 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டரை பிரதிநிதித்துவப்படுத்தும் என்றால் 16 சென்டிமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் பிரதிநிதித்துவப்படுத்தும்? 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் பிரதிநிதித்துவப்படுத்தும். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தர இதுல 10 சென்டிமீட்டர் என்றால் எத்தனை கிலோமீட்டரை பிரதிநிதித்துவப்படுத்தும்? 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டரை பிரதிநிதித்துவப்படுத்தும். அப்ப இங்க எங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க பரப்பளவு. பரப்பளவு காண்றதுக்கு எங்களுக்கு சமன்பாடு தெரியும், நீளம் தர அகலம். அப்ப ஐயட்டு எத்தனை வரப்போகுது? 40. 40. அப்ப 40 கிலோமீட்டர் வர்க்கம் சொல்லி வரப்போகுது. ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே பிள்ளை, இப்ப விளங்குதா? ஓ சார். ஓகே, அதான் நான் சொல்றேன், கிளாஸ்களுக்கு கட் பண்ணாதீங்க, அந்த ரெக்கார்டிங் பார்த்து படிக்க வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க தயவு செய்து. சரிதானே, தொடர்ச்சியா கிளாஸுக்கு கண்டினியூ வாங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பேப்பர் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு பூரணத்துவமான உங்களுக்கு அறிவு வந்து உங்களுக்கு வரும். சரி, இப்ப பாருங்க இந்த செய்முறை புவியியல்ல நான் பகுதி 3 இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறேன். சரி, இந்த செய்முறை புவியியல்ல முதலாவது வினா படம் என்றால் என்ன? முதல் சொல்லுங்க. பொங்கலாம நீரோட்டமும் பெங்கு வேளா நீரோட்டமும் உண்டா? ரெண்டும் ஒன்றுதான். அது அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்காண்டி அந்த சில டைம்ல ஸ்பெல்லிங்கா மாத்தி சொல்லுவாங்க தமிழ்ல. ரெண்டும் ஒன்றுதான். சரிதானே? ஓகே சார். ஓகே, இப்ப பாருங்க இந்த படம்ன்றது எங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கும். புவியியல்ல இருக்கிற முதலாவது அலகுதான் இந்த படம் என்றதனுடைய பகுதி. எங்களுக்கு தெரியும் படம் என்றா என்ன, படத்தினுடைய பிரதான வகைப்பாடுகள் என்ன, படங்கள் எப்படி அமைக்கப்படுகிறது, கருப்பொருள் படம் என்றா என்ன, இடவிளக்க படங்கள் என்றா என்ன, இதுகள் எல்லாம் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் என்றால் முன்னைய கிளாஸுகள்ல தொடர்ச்சியா வந்து நாங்க பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். சரிதானே? ஓகே, இப்ப படம் என்றா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் எங்கட புவி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு முப்பரிமாண தன்மை கொண்டது. எங்கட புவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பரிமாண தன்மை கொண்டது. இந்த முப்பரிமாணத்தில் இருக்கிற புவியை நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு நிறங்கள், குறியீடுகள், அளவு திட்டங்கள் என்பவற்றினை பயன்படுத்தி
ஒரு இருபரிமாண வடிவில ஒரு தட்டையான தாள்ல வரைகின்ற ஒரு நுட்ப முறைக்கு பெயர் தான் நாங்க இங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் படம் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? முப்பரிமாணத்துல காணப்படுகின்ற புவிய சரியானதொரு நிறங்கள், குறியீடுகள், அளவு திட்டங்கள் என்பதை பயன்படுத்தி நாங்க என்ன செய்யறது, ஒரு தட்டையான தாள்ல இருபரிமாண வடிவில முன்வைக்கிறதுக்குரிய முறைக்கு பேர் தான் நாங்க இங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் படம் என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம் என்றால் இங்க பொதுவா அழைப்போம். சரிதானே? ஓகே. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து எங்களுக்கு தெரியும் குறியீடுகள் இருக்குது, நிறங்கள் இருக்குது, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அளவு திட்டங்கள் இருக்குது. அப்ப நாங்க இங்க என்ன செய்யறோம் என்றால் குறியீடுகள், நிறங்கள், அளவு திட்டங்கள் என்பவற்றை பயன்படுத்தி ஒரு இருபரிமாண வடிவில ஒரு தட்டையான தாள்ல முன்வைக்கிறதுக்குரிய ஒரு நுட்ப முறைக்கு பேர் தான் நாங்க இங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் படம் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? ஓகே. அப்ப உங்கள்ட்ட ஒரு வினா வருது, படம் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க எழுதும் போது 2 புள்ளிக்கு படிப்ப உதாரணங்கள் கொடுத்து எழுத வேணும். இப்ப எப்படி என்றால் முப்பரிமாணத்தில் காணப்படுகின்ற புவியினை சரியானதொரு நிறங்கள், குறியீடுகள், அளவு திட்டங்கள் என்பவற்றினை பயன்படுத்தி ஒரு தட்டையான தாளில் இருபரிமாண வடிவில் வரைகின்றதொரு நுட்ப முறையே படம் எனப்படும். இத்தகைய படமானது பிரதானமாக இரு வகைப்பாடுகளை கொண்டு காணப்படுகிறது. ஒன்று கருப்பொருள் படம், அடுத்தது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இடவிளக்க படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இப்படி எழுதுனீங்க என்றால் உங்களுக்கு 2 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். சரிதானே பிள்ளைகள்? ஓகே சார். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? Yes, sir. ஓகே. இல்ல. சரிதானே? அப்ப நீங்க படம்ன்றது கேள்விக்கு 2 புள்ளி கேட்ட மாதிரி இதே மாதிரி எழுதி கொண்டீங்கன்னால் சரி. சரிதானே? அடுத்தது இரண்டாவது, படத்தின் இரு பிரதான வகையினையும் குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக. எங்களுக்கு தெரியும் படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமாக 2 விதமான வகைப்பாடுகளை கொண்டு காணப்படுகிறது. ஒன்று கருப்பொருள் படம், அடுத்த இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இடவிளக்க படம் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப முதலாவது நாங்க என்ன சொல்லுவோம், கருப்பொருள் படம் என்று சொல்லி சொல்லுவோம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இடவிளக்க படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். கருப்பொருள் படம்ண்டா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாதாயினும் ஒரு கரு அல்லது யாதேனும் ஒரு அம்சத்தினை அடிப்படையாக கொண்டு நாங்க ஒரு படங்கள் எடுத்து காட்டுற வந்து சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் கருப்பொருள் படங்கள் சொல்லுவோம். அதாவது இங்க பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் வந்து கவனத்துல கொள்ளப்படும். சரிதானே? இங்க வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம், பௌதிக பண்பாட்டு அம்சங்களை கவனத்துல கொள்வோம். சரிதானே? இப்ப ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க, இதுல ஒரு இது வந்து எடுத்துக்கொள்ளுங்க கருப்பொருள் படம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. இதை நீங்க சொல்லிக்கொள்ளுங்க கருப்பொருள் படம் என்று எடுத்துக்கொள்ளுங்க. இதை வந்து இடவிளக்க படம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு பெயர் இடவிளக்க படங்கள் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. இப்ப கருப்பொருள் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பொருள் படத்தை நாங்க என்ன செய்வோம்னா பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஒருமித்து வரைய மாட்டோம். இங்க எங்களுக்கு தெரியும் வந்து 2 பிரதான தாள்கள் எங்களுக்கு இங்க தேவைப்படும். அதாவது இங்க வந்து ஒரு தாள்ல நாங்க பௌதிக தன்மைகள் கொண்ட படங்களை அமைப்போம், இன்னும் ஒன்றுல வந்து பண்பாட்டு அம்சங்கள் கொண்ட படங்களை வந்து அமைப்போம். அப்ப எங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பௌதிகத்துக்கென்று ஒரு தனியான ஒரு படமும் பண்பாட்டுக்கென்று ஒரு தனியான படமும் இங்க எங்களுக்கு தேவைப்படும். ஆனால் கருப்பொருள் இடவிளக்க படங்கள் என்றது அப்படி இல்லை. நாங்க இங்க என்ன செய்வோம்னு சொன்னால் பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஒருமித்து நாங்க உண்டா வரைவோம். இங்க நாங்க என்ன செய்வோம், பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஒருமித்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் ஒன்றாக வரைவோம். இப்படி வரைஞ்சோம்னா நாங்க என்ன சொல்லுவோம், இடவிளக்க படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? ஓகே. அப்ப உங்கள்கிட்ட கருப்பொருள் படம்ன்றது வந்து கருப்பொருள் படம் என்றது யாதேனும் ஒரு கருவினை அல்லது யாதேனும் ஒரு அம்சத்தினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் படங்கள் கருப்பொருள் படங்கள் எனப்படும். இத்தகைய கருப்பொருள் படங்களில் பௌதீக பண்பாட்டு அம்சங்கள் வேறு வேறு தாள்களில் வரையப்படும் தன்மையினை கொண்டதாக வந்து காணப்படுகிறது என்று சொல்லி எழுதுவீங்க கருப்பொருள் படம். உதாரணங்கள் கட்டாயம் எழுத வேணும். ஒன்று வானிலை பரம்பல் படம், மண் பரம்பல் படம், தரை தோற்ற படங்கள் அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுப்பீங்க. அடுத்தது இடவிளக்க படங்கள். இடவிளக்க படம் என்பது பௌதீக பண்பாட்டு அம்சங்களை ஒருமித்து ஒன்றாக காட்டுகின்ற படங்களை இடவிளக்க படங்கள் என அழைப்பர். இத்தகைய இடவிளக்க படங்களானது ஓரங்குல படம் எனவும் மெட்ரிக் படம் எனவும் இரு பிரதான வகைப்பாடுகளை கொண்டு காணப்படுகிறது. உதாரணமாக கனடாவின் 1:50,000 இடவிளக்கப்படம், இலங்கையின் 1:50,000 இடவிளக்கப்படம், ரஷ்யாவின் 1:10,000 சார்ந்த இடவிளக்கப்படங்கள் என்று சொல்லி அதற்கும் உதாரணங்களை கொடுத்து எழுத வேணும். இப்படி எழுதுனீங்க என்றால் 1:2 புள்ளிப்படி உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் 4 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? இதுல யாருக்கும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். உதாரணங்களை கொஞ்சம் திருப்பி சொல்றேன். எதுக்கு கேக்குறீங்க? கருப்பொருள் படத்துக்கா இடவிளக்க படத்துக்கா? இடவிளக்க படத்துக்கு. இடவிளக்க படத்துக்கு நாங்க சொல்லுவோம் வந்து 1:50 கனடாவின் 1:50,000 இடவிளக்க படங்கள்,
கனடாவின் 150,000 இடவிளக்கப்படங்கள், கனடாவின் 150,000 இடவிளக்கப்படங்கள், இலங்கையின் 150,000 இடவிளக்கப்படங்கள், அடுத்தது இலங்கையின் 1,10,000 இடவிளக்கப்படங்கள். சார் இடவிளக்கப்படம் என்னன்னு சொல்லுங்க. இடவிளக்கப்படம் என்றது பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஒருமித்து ஒரே படத்தாள்கள்ல காட்டுறதுதான் நாங்க இடவிளக்கப்படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சரியாவில்லை? சார் இப்படி எழுதினா ஓகேவா? புவியின் தரை தோற்ற படங்கள் இடவிளக்கப்படம் உண்மையான பௌதிக பண்பாடு முடியுமானவரை ஒரு படம்ல அளவு திட்டத்தில் முன்வைக்கப்படல். அதுக்கும் சரிதான். பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஏதாவது ஒரு அளவு திட்டத்துல முன்வைச்சாலும் அதுக்கும் சரிதான். நீங்க அப்படி எழுதினாலும் சரிதான், இப்படி எழுதினாலும் சரிதான், ரெண்டும் சரிதான். சரிதானே பிள்ளை? ஓகே சார். கேளுங்க அர்ஷாத். சார் ஓ கேளுங்க. கேளுங்க பிள்ளை. சார் இடவிளக்க படத்துல 2 வகை இருக்குதுன்னு. அதுல ஒன்று ஓரங்குல படம், மற்றது என்ன? மெட்ரிக் படங்கள், ஓரங்குல படங்கள், மெட்ரிக் படங்கள். ஓரங்குல படம்ன்றது 1,63,360 என்ற அளவு திட்டத்துல வரையப்படும். மெட்ரிக் படங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றது, ஒரு மெட்ரிக் அளவு திட்டங்களை வரையப்படும். இந்த கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டரை கொண்டு வரையப்படும். 1,50,000, 1,10,000, 1,25,000, 1,75,000 இப்படியான அளவு திட்டங்களை கொண்டு காட்டி வரையப்படும். சரிதானே பிள்ளை? ஓரங்குல படத்துக்கு என்ன அளவு திட்டம் சொன்னீங்க? 1,63,360. 1,63,360. ஓகே சார். சரிதானே? ஓகே. அடுத்தது இடவிளக்கப்படத்தினுடைய பயன்பாடுகள். இடவிளக்கப்படத்தினுடைய பயன்பாடுகள் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். பாருங்க, முதலாவது பிரதேச தரைத்தோற்றத்தின் இடரீதியான பரம்பலை அறிந்து கொள்ள முடியும். அப்ப ஒரு பிரதேசம் ஒன்றினுடைய இடரீதியான பரம்பல், ஒரு பிரதேசத்துல எப்படி எப்படி இடங்கள் வந்து பரவலாக அமைந்திருக்குது என்றதை வந்து எடுத்து காட்டுறதாக வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடவிளக்கப்படங்களாக வந்து இருக்கு. ஒரு பிரதேசத்தினுடைய இடரீதியான பரம்பலை வந்து தெளிவாக எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கும் என்றால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து இடவிளக்கப்படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இது பெரும்பாலும் ஒரு இடரீதியான பரம்பலை வந்து அதிகம் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக வந்து இருக்கும். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்தின் தனி அமைவு அல்லது சார்பு அமைவினை தெளிவாக எடுத்து காட்டும். சரி, தனி அமைவுண்டா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் வந்து அந்த படத்துக்கு யூனிக்கா இருக்கிறது. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாகை அகல கோடுகள் அடிப்படையில அல்லது எவ்வளவு பாகை நெடுங்கோடுகளின் அடிப்படையில இருக்குதுன்றதை எடுத்து காட்டுறோம் என்றால் அதை நாங்க தனி அமைவிடம் என்று சொல்லி சொல்லுவோம். சார்பு அமைவிடம் என்றால் ஒரு படம் இன்னொரு படத்துக்கு அருகாமையில் இருக்கிறது எடுத்து காட்டுறது. இப்ப உதாரணமா திருகோணமலை படத்துக்கு அருகாமையில் மட்டக்களப்பு படமானது அமைந்திருக்குது. அப்ப ஒரு படத்தை இன்னும் ஒரு படத்துல நாங்க ஒப்பிட்டு காட்டி கதைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் சார்பு அளவு திட்டங்களை பத்தி நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் இங்க முக்கியத்துவப்படுத்தி கதைப்போம். சரிதானே பிள்ளைகள்? சரி சார். ஓகே. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா இடவிளக்கவியல் அம்சங்களுக்கு இடையிலான தொடர்புகளை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருத்தல். இந்த இடவிளக்கவியல் அம்சங்களுக்கு இடையிலான தொடர்புகளை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருத்தல்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப நாங்க ஒரு இடவிளக்கப்படம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இப்ப பௌதிக அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பு, அடுத்தது பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பு, அடுத்தது பௌதிகத்துக்கும் பண்பாட்டு அம்சங்களுக்கும் இடையிலான தொடர்பு, இப்படி ஒவ்வொரு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்புகளையும் நாங்க தெளிவான முறைகள்ல எடுத்து காட்டுறதுக்கும் நாங்க என்ன செய்வோம், இந்த இடவிளக்கப்படங்களை பயன்படுத்துவோம். இப்ப உதாரணமா பௌதிக அம்சங்களுக்கு இடையிலான தொடர்புகள் என்று சொல்லும் போது ஒரு தரை தோற்றத்திற்கும் நீர் வடிகால் பாங்குகளுக்கும் என்ன தொடர்பு என்று சொல்லி கதைக்கிறது. அதே போல பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்புகள் என்று சொல்லும் போது போக்குவரத்து வலைப்பின்னல்களுக்கும் குடியிருப்புக்கும் என்ன தொடர்பு என்றதை பத்தி கதைக்கிறது. அடுத்தது பௌதிக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பு என்று சொல்லும் போது ஒரு தரை தோற்றத்திற்கும் பயிர் நிலங்களுக்கும் என்ன தொடர்பு என்றதை பத்தி கதைக்கிறது. அப்ப ஒரு பௌதிக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்புகளை பத்தி கதைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த
இடவிளக்கப்படங்களாக இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரை தோற்றத்திற்கும் ஒரு பயிர் நிலங்களுக்கும் இடையிலான தொடர்புகளை பத்தி கதைப்பதாக வந்து இருக்கும். இப்படி இருக்கும் என்று சொன்னால் பௌதிக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்புகள் என்று சொல்லி நாங்க என்ன செய்யும் என்றால் விளக்கி சொல்லுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாட்டின் அல்லது பிரதேசத்தின் அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் செயற்பாடுகளை தயாரிக்கும் போது இவ்வாறான அளவு திட்டப்படங்களை வந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது ஒரு நாட்டினுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் செயற்பாடுகளை வந்து நாங்க சரியான வகையில தயாரிக்கிறதுக்கு இந்த இலங்கையினுடைய இந்த சரியான ஒரு அளவு திட்டங்கள் வந்து இங்க பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் செயற்பாடுகளுக்கு நாங்கள் எதை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் இந்த 150,000 திட்ட படங்களை வந்து கூடுதலாக வந்து பயன்படுத்துவோம். இந்த இலங்கையில் இருக்கிற நெல் உற்பத்தி அபிவிருத்திக்காக இந்த 150,000 என்ற அளவு திட்ட படங்களை வந்து நாங்கள் கூடுதலாக இங்க பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை நாங்க வந்து சொல்லுவோம் வந்து இந்த இடவிளக்கப்படத்தினுடைய பயன்பாடுகள் என்றதன் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இதை பொதுவாக வந்து சொல்லுவோம். இப்ப சரிதானே பிள்ளைகள்? சார் சொல்லுங்க. ஒன்றுக்கு 10,000 படமும் பயன்படுத்தப்பட்டுச்சு தானே நகர அபிவிருத்தி மற்றும் விவசாய நெல் உற்பத்தி அபிவிருத்திக்கு? அபிவிருத்திக்காகவும் 1க்கு 10,000 என்ற அளவு திட்ட படங்கள் இப்ப பயன்படுத்தப்படுது. அதுவும் ஒரு இடவிளக்கப்படம் தான். ஓகே சார். சரிதானே? ஓகே. இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள்? இருந்தா கேட்கலாமே. சார் கருப்பொருள் படத்துல நன்மைகளையும் சொல்லுங்களேன். ஓகே. கருப்பொருள் படத்தினுடைய நன்மைகள். இப்ப கருப்பொருள் படம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யாதேனும் ஒரு கருவினை அடிப்படையாக கொண்டு காணப்படுற சந்தர்ப்பத்துல அதை நாங்க வந்து தெளிவாகவும் இலகுவாகவும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமா வானிலை படம் அது வானிலை பத்தி மட்டும் கதைச்சிருக்கும். அப்ப வானிலைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து நாங்க இலகுவான முறைகள்ல வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப சுற்றுலா படம், அப்ப சுற்றுலா படம்ன்றது சுற்றுலா சார்ந்த விடயங்களை வந்து நாங்க தெளிவான முறைகள்ல விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப கருப்பொருள் படம்ன்றது ஒரு கருவை மட்டும் விசேடிச்சு சொல்லும். அப்படி சொல்றதால அந்த படத்தை நாங்க என்ன செய்யலாம், இலகுவாகவும் விரைவாகவும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரதேசத்துல இருக்கிற ஒரு கருவை மட்டும் குறிப்பாக வந்து ஆய்வு செய்வதால வந்து அந்த பிரதேசம் தொடர்பான அறிவினை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமா வந்து பார்த்தோம்னா ஒரு அரசியல் பிரிவுகள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அதுல தென்னைகள் இருக்குது, அதே நேரத்துல வந்து பொது கட்டிடங்கள் இருக்குது, அதுல மண்வளம் இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு செயல்முறைகளையும் பற்றி நாங்க என்ன செய்யலாம் என்றால் இலகுவான முறைகளை வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த பிரதேசம் தொடர்பான அறிவினை எங்களால பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு கருப்பொருள் படங்களானது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த காலம் சார்ந்த தோற்றப்பாடுகளை மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து காணப்படும். இந்த காலம் சார்ந்த இடம் சார்ந்த தோற்றப்பாடுகளையும் மிக இலகுவான முறைகளையும் நாங்க விளங்கிக் கொள்ளலாம். இப்ப உதாரணமா வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்ப அம்பாறை எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப அம்பாறை மாவட்டத்துல 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில காணப்பட்ட கரும்பு செய்கைக்கும் 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில காணப்பட்ட கரும்பு செய்கைக்கும் என்ன வேறுபாடுகள்? அப்ப இந்த 2010ஆம் ஆண்டும் இந்த 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடந்த அந்த பிரதேசத்தினுடைய தன்மைகளை வந்து நாங்க இந்த கருப்பொருள் படங்கள் வந்து சார்ந்து என்ன செய்யலாம், இலகுவான முறைகளை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப ஒரு கருப்பொருள் ஒரு கருவை வந்து சார்ந்து கதைக்கிறதால அங்க காலம் சார்ந்த இடம் சார்ந்த தோற்றப்பாடுகளை மிக இலகுவான முறைகள்ல விளங்கிக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கருப்பொருள் படத்தினுள் வெவ்வேறு காலங்களில் ஏற்பட்ட வெவ்வேறு மாற்றங்களை வந்து காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப ஒரு கருப்பொருள் படத்துல வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு காலங்கள்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்கள்ல ஏற்பட்ட ஒவ்வொரு விதமான மாற்றங்களையும் நாங்க என்ன செய்யலாம் என்றால் இங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? இந்த கருப்பொருள் படங்கள்ல பல்வேறு விதங்கள்ல ஏற்பட்ட ஒரு மாற்றங்களை நாங்க என்ன செய்யலாம் என்றால் தெளிவான முறைகள்ல வந்து நாங்க என்ன செய்யலாம் என்றால் விளங்கி வச்சுக் கொள்ளக்கூடிய தன்மைகள் வந்து இங்க வந்து எங்களுக்கு கூடுதலாக வந்து காணப்படுகிறது. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னு சொல்றது இந்த ஏற்றுமதி இறக்குமதி உற்பத்தி வருமானம் இப்படி சார்ந்த தன்மைகளை வந்து நாங்க என்ன செய்யலாம் என்றால் கூடுதலாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். இப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் நாங்க ஒரு கருப்பொருள் படம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்ல இருக்கின்ற ஒரு மாற்றங்களை வந்து பிரதிபடுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த கருப்பொருள் படங்கள். அடுத்தது சிறிய அளவு கொண்ட படங்களை அதாவது சிறிய பிரதேசம் கொண்ட படங்களை வந்து நாங்க இந்த கருப்பொருள் படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மிக இலகுவான முறைகள்ல வந்து என்ன செய்யலாம் என்றால் வரைந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து காணப்படுகிறது. அப்ப நாங்க சின்ன படங்களையும் மிக இலகுவான முறைகள் என்ன செய்யலாம், இந்த கருப்பொருள் படங்களின் அடிப்படையில வந்து இலகுவான முறைகளை வந்து வரைந்து கொள்ளக்கூடிய தன்மை காணப்படும். இப்ப உதாரணமா சொன்ன படம்னா அட்லஸ் படங்கள் அல்லது தேச படங்களை வந்து நாங்க என்ன செய்யலாம் மிக இலகுவான முறைகள்ல சிறிய படங்களை வந்து அமைத்துக் கொள்றதுக்கு வந்து எங்களுக்கு இந்த கருப்பொருள் படம் வந்து பயனுடைய மாதிரி இருக்குது. சரிதானே பிள்ளை? ஓகே சார். இப்ப கூட இந்த ரெக்கார்டிங் ஒர்க் பண்ணாதாக்கள் இருக்கிறீங்களா வாட்ஸ்அப்ல? அப்படி ஒர்க் பண்ணாம இருக்குதா? ஓம் சார். அது எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வருது பிள்ளைகள். முழு பேருக்கும் அந்த என்னன்னு தெரியல, வாட்ஸ்அப்ல அப்டேட் எதுவும் வரப்போது தெரியாது. அந்த பிரச்சனை எல்லாருக்கும் வருது. சரிதானே? ஓகே, நான் கூகுள் டிரைவ்ல போட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, பிரச்சனை இல்லை.
இப்ப பாருங்க, அடுத்தது நாலாவது வினா வந்து பாருங்க. அடுத்தது இந்த முறை நீங்க 2025ஆம் ஆண்டு எழுத போறாங்களுக்கு நான் இப்ப இருந்தே வடிவா சொல்றேன். ஜிஐஎஸ்ஐ வடிவா நீட்டா ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வரக்கூடாது. அந்த ஜிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஜிஎஸ்க்கு வந்து தனி ஹேண்ட் அவுட் உங்களுக்கு தந்திருக்கிறேன். எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு தனி ஹேண்ட் அவுட் வந்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 60 எம்சிக்கு தந்திருக்கிறேன் அந்த ஜிஎஸ்க்கு. சரிதானே? அதே போல செகண்ட் பார்ட்டுக்கு நிறைய கேள்விகள் தந்திருக்கிறேன். அப்ப ஜிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு அந்த செகண்ட் பார்ட்டையும் அந்த 60 எம்சிக்குவையும் திரும்ப 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 எடுத்து செய்து பாருங்க. சரிதானே? நான் உங்களுக்கு இன்னும் ஒன்று, அதாவது முதலாம் தவணைக்கு ஏற்ற மாதிரி இப்ப ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு முதலாம் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணைக்கு உங்களுக்கு நான் 3க்கும் ஒரு ஹேண்ட் அவுட் வந்து ஃபுல்லா தவணைகளை உள்ளடக்கிய சிலபஸ்கள் உள்ளடக்கிய மாதிரி ஒரு தனி ஹேண்ட் அவுட் வந்து அனுப்பிவிடுவேன். இந்த கிளாஸுக்கு லேட் ஆகி ஜாயின் பண்ணாங்க. அப்ப நீங்க அதை எடுத்து அந்த தவணையின் அடிப்படையில நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்கன்றால் படிச்சு முடிச்சு கொள்ளுங்க. சரிதானே? நான் அதை உங்களுக்கு பெரும்பாலும் நான் அனுப்பி விடுவேன். பாருங்க, இதுல முதலாவது பாருங்க, ஜிஐஎஸ் என்றால் என்ன எங்களுக்கு தெரிய வேணும். ஜிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிரதானமாக ஒரு 5 கூறுகள் இருக்குது இல்லையா? இந்த ஜிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிரதானமாக ஒரு 5 கூறுகள் இருக்குது. அந்த 5 கூறுகளையும் நாங்க தெளிவான முறைகள்ல விளங்கி வச்சிருக்க வேணும். இந்த 5 கூறுகளையும் பத்தி கதைச்சிங்கன்னா சரி, அவ்வளவுதான் விஷயம். சரிதானே? ஓகே. முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வன்பொருள். முதலாவது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வன்பொருள். 2வது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மென்பொருள். 3வது இருக்கிறது பாத்தீங்கன்னா தரவு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முறைமை. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பயனாளிகள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பயனாளிகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அப்ப வன்பொருள், மென்பொருள், தரவு, முறைமை, மென்பொருள் என்று சொல்லி எங்களுக்கு பிரதானமாக வந்து பாத்தீங்கன்னா 5 பிரதான கூறுகள் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த ஜிஐஎஸ் முறைகள்ல வந்து எங்களுக்கு அமைவு பெற்று காணப்படுகிறது. சரிதானே? ஓகே. இப்ப இந்த தரவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், எங்களுக்கு இந்த ஜிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் தரவுகள் தான் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது உண்டு. நாங்க இந்த புவியியல் சார்ந்த தரவுகளை எப்படி நாங்க கணனிக்குள்ள கொண்டு வந்து நாங்க ஒரு சரியான வகையில எல்லா மக்களுக்கும் தெளிவான முறைகள்ல விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில நாங்க ஒரு படம் ஒன்று கிரியேட் பண்ற ஒரு முறைதான் இந்த ஜிஐஎஸ் முறை. அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். அப்ப இந்த ஜிஐஎஸ்ல இந்த 5 கூறுகளையும் பத்தி நீங்க என்ன செய்யணும் என்றால் இதனுடைய வரைவிலக்கணங்கள்ல நீங்க கட்டாயம் கதைக்கப்பட வேண்டும். சரிதானே? ஓகே. இப்ப நம்ம இதை ஒவ்வொன்றையும் பிரிச்சு பார்ப்போமே. இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த வன்பொருளை பொறுத்த வரைக்கும் இந்த வன்பொருளை வந்து பாத்தீங்கன்னா 3 பிரதான பிரிவுகள் இந்த வன்பொருள்ல வந்து எங்களுக்கு காணப்படுகிறது. அதை நாங்க வடிவா படிச்சிருக்கிறோம் இல்லையா? முதலாவது வந்து பாத்தீங்கன்னா உள்ளீட்டு சாதனங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெளியீட்டு சாதனங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேக்க சாதனங்கள் அல்லது களஞ்சிய சாதனங்கள் சொல்லுவாங்க. சரிதானே? தேக்க சாதனங்கள் அல்லது களஞ்சிய சாதனங்கள் என்று சொல்லி இங்க வகைப்படுத்தி சொல்லுவாங்க. சரிதானே? உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், தேக்க சாதனங்கள் என்று சொல்லி 3 பிரதான பிரிவுகளின் அடிப்படையில் வந்து இங்க கதைச்சிருப்பாங்க. அடுத்தது மென்பொருளை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பிரதான 2 வகையான மென்பொருள்கள் இருக்குது. பிரதானமாக முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திறந்த மூலாதார மென்பொருள். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதிப்புரிமை மென்பொருள் என்று சொல்லி 2 விதமான மென்பொருள் இருக்குது. ஒன்று திறந்த மூலாதார மென்பொருள், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பதிப்புரிமை மென்பொருள். அதே போல எங்களுக்கு தரவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஐஎஸ் முறையில 2 பிரதான தரவு முறைகள் எங்களுக்கு ஸ்பெஷலா இருக்குது. ஒன்று இடம்சார் தரவுகள். முதலாவது இடம்சார் தரவுகள். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடம் சாரா தரவுகள். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடம் சாரா தரவுகள் என்று சொல்லி 2 பிரதான வகைப்பாடுகளை கொண்டு காணப்படுது. முதலாவது இடம்சார் தரவுகள், அடுத்தது இடம் சாரா தரவுகள். இந்த இடம்சார் தரவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பிரதான மாதிரிகள் எங்களுக்கு இங்க வந்து காணப்படுகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பிரதான மாதிரிகள் இருக்குது. ஒன்று காவித்தரவு மாதிரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காவித்தரவு மாதிரி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பரவல் தரவு மாதிரி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பரவல் தரவு மாதிரி என்று சொல்லி 2 பிரதான தரவு மாதிரிகள் இங்க எங்களுக்கு காணப்படுகிறது. ஒன்று காவித்தரவு மாதிரி, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பரவல் தரவு மாதிரி. முறைகள்ன்றதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்களுக்கு பிரதானமாக ஒரு 5 முறைமைகள் எங்களுக்கு இங்க காணப்படுகிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரதானமாக ஒரு 5 முறைமைகள் இங்க எங்களுக்கு காணப்படுகிறது. சரிதானே? ஓகே. முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உள்ளிடுதல். சரிதானே? முதலாவது வந்து பாத்தீங்கன்னா உள்ளிடுதல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் படம் தயாரித்தல். அதுக்கு அதுல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கையாளுதல். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பகுப்பாய்வு செய்தல். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முறைவழியாக்குதல், முறைவழியாக்குதல்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காட்சிப்படுத்துதல் என்று சொல்லி எங்களுக்கு 6 பிரதான முறைமைகள் எங்களுக்கு இருக்குது. காட்சிப்படுத்துதல்.
அடுத்தது பயனாளர்கள். பயனாளர்கள் என்று சொல்லும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதானமாக ஒரு 3 பிரதான பயனாளர்கள் இங்க எங்களுக்கு இருக்கிறாங்க. முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தரவு உள்ளீட்டாளர், தரவு உள்ளீட்டாளர், தரவு உள்ளீட்டாளர், சரிதானே? தரவு உள்ளீட்டாளர் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். அதுக்கு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வரைபடம் தயாரிப்பவர், வரைபடம் தயாரிப்பவர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பகுப்பாய்வாளர், பகுப்பாய்வாளர். அடுத்தது முகாமையாளர், முகாமையாளர் என்று சொல்லி பிரதானமாக நிறைய பேர் இருக்காங்க. நம்ம 4 பேர் எடுத்துக்கொள்வோம். சரிதானே? இந்த இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்தால் உங்களுக்கு இந்த GIS என்ற சாப்டர் வந்து ஃபுல்லா உங்களுக்கு முடிவடையக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்ப இதுல எங்களுக்கு கேள்விகள் வரப்பட்டிருக்கு என்னென்றால் இந்த GIS முறைமை என்றால் என்ன? இதுதான் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. சரிதானே? படிவ பாருங்க. GIS என்றது வந்து பாருங்க எப்படி வரவிலக்கணம் சொல்றேன். நீங்க GIS என்று சொல்லி சொன்னாலே அது கணனி தான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்ப GIS என்று சொல்லி சொன்னாலே உங்களுக்கு உடனே மைண்ட்ல ஞாபகம் வர வேணுமா? சேருங்களுக்கு கணனியை தான் சொல்லி இருக்கிறார். அப்ப நாங்க இங்க கணனியை பத்தி தான் கதைக்க போறோம். ஒரு கணனியில நாங்க எப்படி வரைபடத்தை தயாரிக்க போறோம், அந்த வரைபடத்தை எப்படி தயாரிச்சு நாங்க மக்களோட கையில கொடுக்க போறோம் என்றதை பத்தி தான் இந்த GIS வந்து சொல்ல போகுது என்றதை நீங்க தெளிவான முறைகள்ல விளங்கி வச்சிருக்க வேணும். அப்ப வரைவிலக்கணங்கள் சொல்ல போறீங்க பாருங்க. எப்படி என்றால் கணனியில் உள்ள வன்பொருள்களையும் மென்பொருள்களையும் பயன்படுத்தி தரவுகளினை உள்ளிடுதல், வரைபடம் தயாரித்தல், கையாளுதல், பகுப்பாய்வு செய்தல், முறைவழியாக்குதல், காட்சிப்படுத்துதல் என்பவற்றுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு நவீன படவரைகலையியல் நுட்ப முறையே GIS எனப்படும் என்று சொல்லி எழுத வேணும். சொல்ற விலங்குதான் இந்த 5 கூறுகளையும் பத்தி நீங்க என்ன செய்ய வேணும்? கட்டாயம் இந்த இதனுடைய வரைவிலக்கணங்கள்ல கதைச்சிருக்க வேணும். சரிதானே? பாருங்க, திருப்பி ஒரு சொல்றேன். கணனியில் உள்ள வன்பொருள்களையும் மென்பொருள்களையும் பயன்படுத்தி தரவுகளினை உள்ளிடுதல், வரைபடம் தயாரித்தல், கையாளுதல், பகுப்பாய்வு செய்தல், முறைவழியாக்குதல், காட்சிப்படுத்துதல் என்பவற்றுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு நவீன படவரைகலையியல் நுட்ப முறையே GIS எனப்படும். இப்படி என்று சொல்லித்தான் நீங்க என்ன செய்ய வேணும்? எழுத வேணும். இப்ப விளங்குதா GIS என்றா என்னன்றது? ஓ சார். ஓ சார். மற்றாக்கள் பிள்ளையன் ஓம் சார். ஓம் சார். ஓ சார். இப்ப நாங்க இப்ப இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். என்ன அனுசா அது யாரால் கேட்க வந்தீங்க? இது டவுட் கேட்க வந்தா கேளுங்க. அந்த வரைவிலக்கணத்தை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லவா? சரி, ஓகே. இங்க பாருங்க, இந்த சார்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் காட்சிற வேணும். சரிதானே? இந்த சார்ட்டை போட்டு வச்சு GIS என்ற ஒரு வினா பகுதி வந்தா பக்கம் இதுல இருந்து நாங்க இந்த முறைவழியாக்கத்தை நாங்க பிரதானமாக ஒரு 4 பிரதான பிரிவுகளாக உடைக்க வேணுமே. முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மேற்படிவாக்கல் முறைமை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அண்மை அயலவர் முறைமை, அண்மை அயலவர் முறைமை. அடுத்தது வந்து வலையமைப்பு முறைமை. அடுத்தது வலைப்பின்னல் முறைமை. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இடைவெட்டு முறைமை என்று சொல்லி பிரதான ஒரு 5 பிரதான முறைமைகள் வந்து இங்க எங்களுக்கு காணப்படுது. இந்த 5 முறைமைகளையும் பத்தி நாங்க கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். கேளுங்க அர்ஷாத். அந்த அர்ஷாத் என்றாக நீ கையை சொத்துறீங்க, அந்த கேள்விகள் கேட்கறீங்கல்ல, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் இல்லையா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, திருப்பி சொல்லுங்க பிள்ளை. முறை தந்திருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு லேசா இருந்தா நீங்க அந்த வரைவிலக்கணத்தை எழுதுங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரியா அஸ்னா? அஸ்னா? சரி சார். ஓகே. உங்களுக்கு எந்த வரைவிலக்கணங்கள் சரியான வகையில எழுதக்கூடிய மாதிரி இருக்குதோ அதை எழுதுனீங்கன்னா சரி. சரிதானே? ஓகே. அடுத்தது பாருங்க, புவியியல் தகவல் முறைமையின் பிரதான கூறுகள் 2 பெயரிடுக. சரிதானே? பேர் சொல்லுங்க பிள்ளை. சார் அந்த முறைவழியாக்கல் 5 இது சொன்னீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓமாம், இதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு அடுத்த 2வது மாடல் பேப்பர்ல இந்த முறைமைகளை பத்தி அங்க விளக்குறதுக்கு அங்க கேள்வி போட்டிருக்கேன். மாடல் பேப்பர் 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கு மேற்படிவாக்கல் முறைமையும் அண்மை அயலவரையும் கேட்டு நான் உங்க கேள்வி வந்து போட்டிருக்கிறேன். சரிதானே? அதுல நம்ம இன்னும் இதை பத்தி இன்னும் கிளியரா அங்க பார்ப்போம். சரிதானே பிள்ளை? மேலும் அங்க விளக்கி சொல்றேன் இதை பத்தி. சரிதானே? சொல்லுங்க சைரா. ஓகே சார். தேக்க சாதனங்கள் கொஞ்சம் சொல்லுங்களே. என்னது பிள்ளை? தேக்க சாதனங்கள் முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வன்பட்டு என்று சொல்லி சொல்லுவோம். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா வன்பட்டு என்று சொல்லி சொல்லுவோம்.
இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிடி, அதாவது இருவட்டு என்று சொல்லுவோம். சிடி அல்லது இருவட்டு என்று சொல்லி சொல்லுவோம். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா பென் டிரைவ், அதாவது பேனா செலுத்தி என்று சொல்லி சொல்லுவோம். பேனா செலுத்தி அல்லது பளிச்சீட்டு நினைவகம் என்றெல்லாம் இதுக்கு மறுபெயர் இருக்குது, பேனா செலுத்தி. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா டிவிடி, டிவிடி என்று சொல்லி சொல்லுவோம். டிவிடி, டிவிடிக்கு நல்ல ஒரு தமிழர்த்தம் இருக்குது, இலக்க முறை பல்தரவாற்றல் வட்டு என்று சொல்லி சொல்லுவோம் டிவிடிக்கு. சரிதானே? இதே நேரத்தில் நினைவக அட்டை என்று சொல்லி இருக்குது. நினைவக அட்டை, நினைவக அட்டை என்றது மெமரி கார்டு என்று சொல்லுவோம், நினைவக அட்டை. இதை தவிர கூகுள் டிரைவ், கிளவுட் டிரைவ்கள், இதுகள் எல்லாம் நாங்க என்ன செய்ய முடியாது, ஒரு தேக்க சாதனங்களுக்கு சொல்லுவோம். ஆன்லைன் முறைமையில சேமிக்க வைக்கிறதையும் நாங்க ஒரு தேக்க சாதனங்கள் என்ற அடிப்படையில தான் கதைப்போம். சரிதானே பிள்ளை? சார் அப்ப அந்த பருடி காந்திருவட்டு அதுவும் தேக்கச்சாதனம் தானே? என்னண்டு பத்தியா அந்த பிள்ளைய பருடி எல்லாம் என்ன பிள்ளை, அது உள்ளிட்டு சாதனம் இல்லையா? ஆறு இந்த கேள்வி கேட்டது ஆறு? கதிமாவா கேட்டது? கதிமா? இல்ல சார், நான் தான் கேட்டேன். சகிரா. அப்ப சகிரா நான் நினைக்கிறேன் இன்னும் தார பேப்பர்கள் ஒழுங்கா படிக்கலன்றது சகிரா எனக்கு வடிவா விளங்குது. சகிரா நான் நினைக்கிறேன் நீங்க போட்டோ காப்பி அடிக்கல, முதலாவது நான் தந்த பேப்பர் ஒன்றும் போட்டோ காப்பி அடிச்சு ஒழுங்கா படிக்கலன்றது வடிவா விளங்குது. ரெண்டாவது இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்றது எனக்கு வடிவா விளங்குது. இந்த பருடைய ஒரு தேக்க சாதனம் பண்ணீங்க பாருங்க, அதுல இருந்து வடிவா விளங்குது. நான் அந்த பேப்பர் கிளாஸ் செய்யும் போதெல்லாம் அதுல 60 கேள்வி எடுத்து, இந்த ஜிஎஸ்ல 60 கேள்வி எடுத்து அதுல எல்லாம் மறுபடி எப்படி வரும்ன்றதுக்குரிய படங்கள் எல்லாம் போட்டு விளங்கப்படுத்தி கொண்டு வந்தேன். சரிதானே? அப்ப அதை பார்த்து கூட இப்ப தேக்க மறுபடியும் ஒரு தேக்க சாதனம் சொன்னால் இன்னும் நீங்க இன்னும் படிக்கலன்னு வடிவா எனக்கு வடிவா விளங்குது. இன்னும் நீங்க ஒழுங்கு சரியான முறையில் இன்னும் படிக்கலன்றத நான் வடிவா இதுல இருந்து தெரிஞ்சு கொண்டுட்டேன். சகிரா, சகிரா இங்க பாரு, இதுதான் தந்தது. சரிதானே? இதுல 60 எம்சிக்கு தந்தேன் 5 ஏஸ்ல மட்டும். இதுல ஒவ்வொன்றா மினக்கட்டு படிப்பிச்சது. சரிதானே? இதுல படிப்பிக்கும் போது இங்க வந்தது இந்த இருக்குது பருடி, இந்த இருக்குது ரெம், இந்த இருக்குது நுண்முறை வழியாக்கி அச்சு பொருள். அப்ப இது நான் பருடி வரும்போது சொன்னான் அது ஒரு உள்ளிட்டு சாதனம் சொல்லி இப்ப கேட்குறீங்க பருடி ஒரு தேக்க சாதனமான்னு சொல்லி. இன்னும் அந்த எழுத போறதுக்கிட்ட வருவீங்க பருடின்றது ஒன்று இருக்குதான்னு கேட்பீங்க. பிறகு இதுல மட்டும் இல்லை, இதுலயும் தந்திருக்கிறேன் பாருங்க. இது வந்து வன்பட்டு, இது வந்து பருடி, இது வந்து இலக்கமாக்கல் மேசை. தயவு செய்து பிள்ளைகள் தார பேப்பரை சரிதானே மூடி மூடி பயலுக்க வைக்கிறதுல ஒரு பிரியோசனம் கூட இல்லை. தாரத வீட்டு டைம் ஒன்று ஒதுக்கி வடிவ நேரம் ஒன்று எடுத்து சும்மா நேரத்தையும் சும்மா ஸ்கூலுக்கு போய் கதைச்சிட்டு குந்திட்டு இருக்காம என்றால் மற்ற பிள்ளையெல்லாம் போட்டி போட்டு படிக்குதுகள். உங்களுக்கு தெரியுமோ தெரியல, 2024ஆம் ஆண்டு எழுதுற பிள்ளையெல்லாம் செகண்ட்ஸே எழுத படிக்கிடுங்கள். சொல்றவங்க தானே, அதுகள் உங்களை விட நல்ல ஒரு கெட்டித்தனமா வருங்கள். ஏன்னா 2வது தரம் படிச்சு வருதுகள். அதுகள் உங்களை விட கடும் ஸ்பீடா படிக்கிடுங்கள். அப்ப நீங்க அதுகளை விட ஓவர்டேக் பண்ணி போகணும் என்றால் நீங்க அதுகளோட இதா பெட்டரா படிக்க வேணும். இருந்தீங்கன்னா தட்டுப்பட்டு போயிருவீங்க பிள்ளை, உங்களுக்கு விளங்காத இயலை பத்தி. சரிதானே? தார பேப்பர் இதெல்லாம் இதுல 60 நிமிஷத்துக்கு தந்தனா, அங்க செகண்ட் பார்ட் தந்தனா. அப்ப நான் தரும்போது டக்குன்னு உடனே எடுத்து ஸ்கூலுக்கு போய் சும்மா இருப்பீங்க. எனக்கு வடிவா தெரியும். ஸ்கூலுக்கு போய் சில டைம்ல அந்த டீச்சராக வரலாட்டி காலத்தை நேரத்தையும் வீணடிக்காம ஸ்கூலுக்கு இருந்து நான் தந்தத்தை அணுவா படியுங்க. ஒவ்வொரு கேள்வி எடுத்து வடிவா நீட்டா படிச்சு கொண்டு வாங்க, ஃபைல கொண்டு போய் ஸ்கூலுக்கு போய் கதைச்சிங்கண்டால் பிறகு கடைசி டைம்ல இருந்து யோசிப்பீங்க. அவ்வளவு எனக்கு சொல்ல தெரியும். பருடி வந்து சாதனம் பருடி. அடுத்தது இலக்கமாக்கல் மேசை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காந்தப்பட்டு, அதுக்கு ஹேண்ட் அவுட் நான் அனுப்பி விட்டேன். சரிதானே? அதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்ளிட்டு சாதனம். சுட்டி, விசைப்பலகை, இதுகள் எல்லாம் ஒரு உள்ளிட்டு சாதனமாக வந்து இருக்கும். சரிதானே சகிரா? சார் எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து உள்ளீட்டு சாதனம்னு ஒரு தலைப்பு போட்டு அதுக்கு தேக்க சாதனம்னு வரட்டியும் காந்திருவட்டும் தந்தாங்க. உள்ளிட்டு சாதனம் என்னன்னு சொல்லி தரலையா? உள்ளீட்டு சாதனம்னு பெரிய ஒரு தலைப்பு போட்டுட்டு அதுல வந்து சின்ன தலைப்பு போட்டு தேக்க சாதனம்னு தந்து அதுலதான் தந்து. சரி பிள்ளை அவங்கட விடுங்களேன். இப்ப உங்களுக்கு யாரு பிள்ளை படிப்பிக்கிறது? டீச்சரா படிப்பிக்கிறவ? சரி சரி ஓகே. ஏன்டா அப்படி இதெல்லாம் கேள்வி பேப்பர்ல வந்திருக்குது. கடந்த கால பேப்பர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகள் உள்ளிட்டு சாதனம் என்ன, தேக்க சாதனம் என்ன, வெளியீட்டு சாதனங்கள் என்னென்னலாம் உங்களுடைய பேப்பர்கள்லையும் வந்தும் இருக்குது. அப்ப நாங்க இதை வடிவா நீட்டா படிச்சோம்னா தான் எங்களுக்கு புள்ளிகளை வடிவா எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும்.
சரிதானே சகிரா? எதுவும் சந்தேகங்கள் எது இருந்தா படிவா நோட் பண்ணி வச்சுக்கொண்டு என்கிட்ட கேளுங்க. இப்ப நான் சார்ட் போட்டுத்தேன் இல்லையா, இந்த சார்ட்டுக்குரிய ஏற்ற மாதிரி உங்களை தயார்படுத்துங்க. இந்த சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அவ்வளவு விஷயம் தெரியுதா ரெண்டு சொல்லி நோட் பண்ணுங்க. அப்படி தெரியலாட்டி அடுத்தடுத்த கிளாஸுகள்ல என்கிட்ட கேளுங்க. சரிதானே சகிரா? ஓகே சார். இப்ப உள்ளீட்டு சாதனங்களை சொல்லுவோம். சுட்டி, விசைப்பலகை, பருடி, காந்தவட்டு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தொடுதிரை மரம். தொடுதிரையை நீங்க உள்ளிட்டு சாதனத்துக்கும் எடுக்க வேணும், வெளியீட்டு சாதனத்துக்கும் எடுக்க வேணும். அதை பொறுத்து இருக்குது. நீங்க உள்ளிட்டு சாதனம் எடுக்கணுமா வெளியீட்டு சாதனம் எடுக்கணுமான்றத அந்த ஸ்கீமை பொறுத்து இருக்குது. சரிதானே? அந்த 5 விடையும் வரும்போது அங்க எல்லாமே வெளியீட்டு சாதனமா இருந்தால், தொடுதிரை வந்தால் நீங்க அங்க தொடுதிரையோ ஒரு உள்ளிட்டு சாதனமா எடுக்க வேணும். சொல்றது விளங்குதானே? ஆம் சார். ஓகே. இதுல வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார் டிவிடிக்கு தமிழ்ல என்ன சொல்ற? டிவிடிக்கு இலக்க முறை பல்திறவாற்றல் வட்டு. பிளொட்டரண்டா என்ன? என்னண்டு ஃபிளட்டர்னா வரைவி. வரைவி அது வந்து வெளியீட்டு சாதனம். இப்ப வெளியீட்டு சாதனத்துக்கு என்னென்ன சொல்லுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், முதலாவது அச்சு உபகரணம் சொல்லி சொல்லுவோம், அல்லது அச்சு பொறி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திரை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா வரைவி. அந்த வரைவிக்கு மறுபெயர் தான் ஃபிளட்டர் சொல்லுவோம், வரைவி. சரியா பிள்ளை? ஓகே சார். ஓகே சரி. இப்ப பாருங்க, 2வது வினா. புவியியல் தகவல் முறைமையின் பிரதான கூறுகள் 2 பெயரிடுக. அப்ப பெயரிடுகளை பெயரிட்டு சுருக்க விளக்க வேணுமே. நான் கேள்வி மாத்தி போட்டேன், அடிபட்டு குறிப்பிட்டு நீங்க சுருக்க விளக்க வேணும். அதுக்கு தான் உங்களுக்கு 4 புள்ளி வரும். அப்ப வன்பொருள் என்றா என்ன, மென்பொருள் என்றா என்னன்றதை நீங்க பத்தி கதைக்க வேணும். வன்பொருள் என்றது கண்களால் பார்க்கக்கூடியதும் கைகளால் தொற்றுணரக்கூடியதும் திட்டவட்டமான உருவம் கொண்ட கணனி பாகங்கள் அனைத்தும் வன்பொருள் எனப்படும். இத்தகைய வன்பொருளானது உள்ளீட்டு சாதனம், வெளியீட்டு சாதனம், தேக்க சாதனம் என்று சொல்லி 3 பிரதான பிரிவுகளினை கொண்டதாக வந்து காணப்படுகிறது என்று சொல்லி அதுக்குரிய உதாரணங்களையும் சொட்டா கொடுத்து கொண்டு வர வேணும். அடுத்தது வந்து மென்பொருள்கள். அதாவது கணனியில் குறித்த ஒரு வேலையினை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட பொருளையே மென்பொருள்கள் என அழைக்கப்படுகின்றது. ஜிஎஸ் முறைமைகளில் மென்பொருளானது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக காணப்படுகிறது. இத்தகைய மென்பொருளானது திறந்த மூலாதார மென்பொருள், பதிப்புரிமை மென்பொருள் என 2 பிரதான வகைப்பாடுகளை கொண்டுள்ளது. திறந்த மூலாதார மென்பொருள் என்பது பணம் கொடுத்து பணம் இல்லாமல் இலவசமாக பயன்படுத்துகின்ற மென்பொருளை திறந்த மூலாதார மென்பொருள் என்னுவோம். உதாரணம் QGIS. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் லேயர். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கிராஸ் ஜிஎஸ், இதுகள் எல்லாம் வந்து திறந்த மூலாதார மென்பொருள் சொல்லுவோம். பதிப்புரிமை மென்பொருள் பதிவு செய்து பணம் கொடுத்து வாங்குகின்ற மென்பொருள்களை பதிப்புரிமை மென்பொருள் என்று சொல்லுவோம். உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ArcGIS, ArcMap. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜியோகிராபிக்கல் மெப், இதுகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மென்பொருள் என்றதன் அடிப்படையில் வந்து கைப்போம். கூட இந்த ArcGISகள் எல்லாமே மென்பொருள், அதாவது காசு கொடுத்து வாங்குகின்ற இந்த பதிப்புரிமை மென்பொருளாகத்தான் கூடுதலாக வந்து இருக்கும். சரிதானே? அதே நேரத்தில் தரவு எல்லாம் நீங்க வடிவா இதுல இருக்கிற 3ஐயும் வடிவா நீட்டா படிச்சிருப்பீங்க. சரிதானே? அதாவது GIS முறைமைகளில் தரவுகளானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. GIS முறைமைகளில் தரவுகளினை உள்ளீடு செய்வதற்காகவே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இவை பயன்படுத்தப்படுவதனை இங்கு அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது என்று சொல்லி இங்க நீங்க அதை கதைப்பீங்க. சரிதானே? சரியா பிள்ளைகள்? அதை நாங்க 2 விதமா படிப்போம். ஒன்று இடம் சார் தரவு, இடம் சாரா தரவு. அதுகள் எல்லாம் படிவா நீட்டா விளக்கி கொண்டு வர வேணும். அப்பதான் உங்களுக்கு 2 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நான் இதுக்குரிய ஸ்கீமும் உங்களுக்கு அனுப்புவேன், நீங்க யோசிக்க வேணாது. இதுக்குரிய ஸ்கீமும் நான் உங்களுக்கு முடிய நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி விடை எழுத வேணும்ன்றதுக்குரிய ஸ்கீமுகளும் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரிதானே? ஓகே சார். வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சரி, இப்ப நம்ம தரவு அதுக்கு விளக்கம் எழுதும் போது அது காவி தரவு, நேர் தெரிவு அதெல்லாம் உதாரணம் போட்டு எழுதலுமா? ஓம் எழுதலாம். இப்ப உதாரணமாக இடம் சார் தரவு, இடம் சாரா தரவுன்னு சொல்லி போட்டு அந்த இடம் சார் தரவு 2 பிரதான மாதிரிகள், தரவு மாதிரிகள் காணப்படுகிறது. ஒன்று காவி தரவு மாதிரி, அடுத்தது பரவல் தரவு மாதிரி. காவி தரவு மாதிரிக்கு உதாரணம் அல்லது அதனுடைய வரைவிலக்கணம் சொல்லி உதாரணம், பரவல் தரவு அதுக்குரிய வரைவிலக்கணம் சொல்லி உதாரணம். அப்படி எழுத வேணும். சரியான தம்பி? சரி சார். ஓகே. மற்றாக்கள் எதுவும் சந்தேகம் இருக்கிறார்கள் இருந்தால் கேட்கலாம். சார் சொல்லுங்க. காவித்தரவு மாதிரி இன்னொரு பேர் என்ன? காவி தரவுக்கு சொல்லுவாங்க வந்து என்னன்னு சொன்னால் வெக்டர் தரவுன்னு சொல்லி சொல்லுவாங்க, வெக்டர் தரவு. பரவல் தரவுக்கு சொல்லுவாங்க வந்து ராஸ்டர் தரவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிதானே? இதுக்குரிய மறுபெயர்களும் உங்களுக்கு கட்டாயம்
தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? காவி தரவுக்கு வெக்டர் வாங்க, பரவல் தரவுக்கு ராஸ்டர் தரவு என்று சொல்லி சொல்லுவாங்க. பரவல் தரவுக்கு இன்னொன்றுக்கு நெய்யறி தரவுன்னு சொல்லுவாங்க. சரிதானே பிள்ளை? ஓகே சார். ஓகே. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் இருந்தால் கேட்கலாமே. அடுத்தது பூகோள இடைநிலைப்படுத்தல் முறைமை, ஜிபிஎஸ்ஸின் 2 பயன்பாடுகள். எங்களுக்கு தெரியணும், ஜிபிஎஸ் வந்து எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. வளங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கனிய வளங்கள் எங்க இருக்கிறன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது. அதே நேரத்தில் ஒரு இடத்தினை இலகுவான முறைகளில் சென்றடைகிறதுக்கு உதவுறது. தொலைத்தொடர்பாடல் சாதனங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கடல் போக்குவரத்துக்கள், மீன்பிடி நடவடிக்கைகள், வானிலை சார்ந்த செயற்பாடுகள் போன்ற பல்வேறு விதமான செயல்முறைகளை அறிந்து கொள்வதற்கு இன்னைக்கு எங்களுக்கு என்ன செய்யுது, ஜிபிஎஸ் ஆனது வந்து மிகவும் பயன்பாடுடையதாக வந்து இருக்குது. அதாவது எங்களோட பயண பாதைகளை சரியான வகையில் அமைத்துக் கொள்வது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா யுத்த நடவடிக்கைகள் இப்படியானதுகளுக்கெல்லாம் இந்த ஜிபிஎஸ் என்ன செய்து இன்றைக்கு அதிகளவாக பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக வந்து இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது. சரிதானே? இந்த 3க்கும் படிவா நீங்க என்ன செய்யணும், முறுக்கா இருந்து விடை எழுதி பாருங்க. நான் இதுக்கு ஒரு ஸ்கீமும் உங்களுக்கு அனுப்புவேன். அதாவது பகுதி 3ல செய்முறை புவியியலுக்குரிய ஸ்கீமும் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். பாருங்க அதுல எப்படி விடை எழுத வேணும், என்ன மாதிரி விடை எழுத வேணும்ன்றதையும் ஒரு நுணுக்கமா பாருங்க. சரிதானே பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே ஓகே சார். சரி சார். எவஞ்சலின் எதுவும் கேட்க போறீங்களா? நுகாட சத்தத்தை காணையில நுகா வந்துக்கா கிளாஸுக்கு. கூடுதலா டவுட் அந்த பிள்ளாங்க கேட்கும். வேற யாரும் பிள்ளைகள்? உனைசா, சப்னா, டிலுக்ஷா ஒக்கலுங்க. சார் கருப்பொருளின் நுட்ப முறைகள் 3 என்ன சார்? புள்ளிப்படங்களும் சமகணிய படங்களும் இடக்கணிய படங்களும், அது 3 தான் பிரதான நுட்ப முறைகள். சரிதானே பிள்ளை? சரி சார். கேளுங்க அஸ்னா. அஸ்னா கேட்கலாம். ஜிஐஎஸ்ல வந்து நன்மைகளும் பயன்பாடுகளும் வேறு வேறையா சார் கேள்வி இல்ல, வரும்? ரெண்டும் ஒன்றுதான். நன்மைகளும் பயன்பாடுகள் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். சரிதானே? சரி. ஓகே. அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஆனா நீங்க எழுதுகின்ற போது சரியான வகையில் அதை வேறுபடுத்தி காட்டி எழுதுனீங்கன்னா சரி. நான் அதை எப்படி எழுதுறன்றதை நான் கிளாஸ்ல உங்களுக்கு கொண்டு போவேன் பின்னுக்கு பேப்பர் வரும்போது. கேளுங்க பிள்ளை. சார் நகர மையங்கள்ட படிமுறைகளுக்கும் சொல்லுங்களே. என்ன நகரங்களை வந்து பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பட்டினத்துல இருந்து ஆரம்பிக்கும். சரி, நம்ம இது பட்டினம் பிறகு நகரம். இப்ப என்னென்றால் நாங்க இப்ப மானிட புவியியல் படிப்போம் தானே, அதுல நகரங்கள் தொடர்பாக பேசிக்ல இருந்து கொண்டு போவேன். பிறகு அதுல சனத்தொகை வந்தா சனத்தொகையின் பேசிக்ல இருந்து தான் கொண்டு போவேன். நான் ஸ்பீடா இழுத்தெல்லாம் போக மாட்டேன். சரிதானே நகலா? இப்ப நீங்க படிக்கும் போது பிள்ளைகள் இப்ப இதை ஓடி படிச்சு அதை ஓடி படிச்சீங்கன்னா உங்களுக்கு குழப்ப நிலை வரும். இப்ப நீங்க நான் சொல்லும் போது என்னோட சேர்ந்து அப்படியே படிச்சு கொண்டு வந்தீங்கன்றால் ஒரு முழுமையான நிலைமைக்கு வந்துருவீங்க. சரிதான்? இப்ப நான் நகராக்கங்கள் இன்றைக்கு உங்களுக்கு படிப்பிக்கிறேன்டால் அந்த நகராக்கத்தை என்ன செய்ய வேணும், முழுமையாக படிச்சு முடிச்சிட வேணும். பிறகு சனத்தொகை படிப்பிக்கிறேன்டால் சனத்தொகையை தேடி தேடி என்ன செய்ய வேணும், சனத்தொகையை படிச்சு முடிச்சிட வேணும். அப்படி நான் சொல்லும் போது அதோட சேர்த்து படிச்சுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதை பத்தி கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் உங்களுக்கு இருக்காது. இப்ப நீங்க சம்பந்தம் இப்ப நான் ஒன்று படிப்பிக்கும் போது நீங்க உங்களோட பாட்டுல பார்த்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு குழப்ப நிலை கொண்டு வரும். சரிதானே பிள்ளை? சரி கேளுங்க பிள்ளை. சஹானா. சார் அழியடைப்பு வடிகாலும் சட்டத்தட்டு வடிகாலும் ஒன்று தானே? அழியடைப்பும் சட்டத்தட்டும் ஒன்றுதான். அது எப்படி அதே என்னன்னு சொன்னா அந்த மறுபெயர்கள்ல அழியடைப்பு அல்லது சட்டத்தட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்றுதான். சரிதானே பிள்ளை? ஓகே சார். ஓகே. அடுத்தது பிள்ளை நீங்க நகராக்கங்கள் படிக்கும் போது கூட இலங்கையினுடைய நகராக்கங்களுக்கு கூட முக்கியத்துவப்படுத்தி படியுங்களா. நான் உங்களுக்கு அதை கொண்டு போவேன். நான் தனித்தனியாங்க நகராக்கங்கள் படிக்கும் போது உங்களுக்கு நகராக்கத்தையும் நான் பேசிக்கல தானே கொண்டு போவேன். அப்ப உங்களுக்கு அதை பத்தி ஒரு கிளியரான தன்மை கொண்டு வேறு. சரிதானே? நீங்க அதை யோசிக்காதீங்க. மெட்டாக்கள் பிள்ளைகள் வேறு பத்த செய்முறை புவியியல் எதுவும் டவுட் கேட்கிறார்கள்? கேளுங்க ருக்ஷா. சார் எண்ணிலக்க படம் என்றால் என்ன? எண்ணிலக்க படம் என்றால் இந்த பாருங்க, இப்ப இதான் எண்ணிலக்க படம் என்றது. எண்ணிலக்க படம்ன்றது இப்ப நாங்க ஒரு படத்தை ஒத்திசைவு படத்தை நாங்க கணனிக்குள்ள உட்செலுத்தி அதை நாங்க சரியான வகையில வந்து கணனியில எடிட் பண்ணி நாங்க வெளியே கொண்டு வந்தோம் என்றால் அதை நாங்க எண்ணிலக்க படங்கள் என்று சொல்லி கதைப்போம். இப்ப எப்படி என்றால் பாருங்க, படங்கள் விளங்கப்படுத்துங்க.
இப்ப உதாரணமா இப்படி ஒரு படம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இதுல உதாரணத்துக்கு ஒரு மரம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க உதாரணத்துக்கு. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் கணனி ஒன்றை பயன்படுத்தி, இப்ப உதாரணமா நம்ம இது பருடி என்று எடுத்துக்கொள்ளும், மிகச்சிறந்த உதாரணம் பருடி. சரிதானே? இந்த பருடியில என்ன செய்ய போறீங்க என்றால் இந்த படத்தை கொண்டு வந்து ஸ்கேன் பண்ண போறீங்க. சரிதானே? ஸ்கேன் பண்ணி என்ன செய்றீங்க என்றால் எங்களோட பிசிக்கு இந்த இந்த படத்தை இதுக்குள்ள கொண்டு வர போறீங்க. இப்ப நமக்கு இதுல இந்த மரம் இருக்குது. சரிதானே? இப்ப இதுல நீங்க எடிட் பண்ணி இங்கால நீங்க ஒரு ஹார்ட் காப்பியோடு வெளியெடுத்தீங்கன்றால் இதை நாங்க சொல்லுவோம் வந்து எண்ணிலக்க படம் சொல்லி சொல்லுவோம். இதுக்கு பேர் நாங்க சொல்லுவோம் வந்து எண்ணிலக்க படம் பண்ணுவோம். இதுக்கு பேர் நாங்க ஒத்திசைவு படம் சொல்லுவோம். அப்ப ஒத்திசைவு படங்களை நாங்க கணனிக்குள்ள சரியான வகையில உட்செலுத்தி நாங்க அதுல பல வகையான மாற்றங்களை மேற்கொண்டு நாங்க வெளியே எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு நாங்க எண்ணிலக்க படங்கள் சொல்லி சொல்லுவோம். கணனி மூலம் தயாரிக்கப்பட்ட ஒரு படத்துக்கு பேர் நாங்க எண்ணிலக்க படம் என்று பொதுவாக சொல்லுவோம். சரிதானே ருக்ஷா? ஓகே சார். ஓகே சார், சொல்லுங்க. மரபு வழி படங்களுக்கும் நவீன படங்களுக்கும் மேலான ஒற்றுமைகள்லாம் எப்படி சார் எழுது? இப்ப மரபு வழி படங்கள் கூடுதலாக இந்த கைகளால் வரையப்படுவது தான் மரபு வழி படங்கள். உதாரணமா மரபு வழியான படங்கள் வந்து கூடுதலாக கைகளால் வரையப்பட்டவையாக இருக்கும். நவீன படவரைகலையியல் கணனிகள் மூலம் வரையப்பட்டவையாக இருக்கும். மரபு ரீதியான படங்கள் வந்து இட்டைப்படுத்துதல் மிகவும் கடினத்தன்மையானதாக இருக்கும். நவீன படவரைகலையியல் இட்டைப்படுத்துதல் இலகுவானதாக இருக்கும். மரபு ரீதியான படங்களில் மாற்றங்கள் ஏற்படும் போது புதிதாக வரைந்து கொள்ள வேண்டி ஏற்படும். ஆனால் நவீன படவரைகலையியலில் அதிலேயே திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். மரபு ரீதியான படங்களில் படங்களை வருவதற்கு அதிக காலமும் நேரமும் செலவும் ஏற்படும். ஆனால் நவீன படவரைகலைகளில் குறைந்த அளவில் குறைந்த செலவில் படங்களை வரைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மரபு ரீதியான படங்கள் இருபரிமாண வடிவம் கொண்டு படங்கள் வந்து தயாரிக்கப்பட்டவைகளாக காணப்படுகிறது. நவீன படவரைகலைகள் முப்பரிமாண தன்மை கொண்டு படங்கள் வந்து தயாரிக்கப்பட்டவைகளாக வந்து காணப்படுகிறது. நவீன ரீதியான படங்களையுமே கொண்டு செல்லுதல் கையாளுதல் கடினமானதாக இருக்கும். நவீன படவரைகலைகளை தேவைக்கு ஏற்ப ஒரு குறித்த ஒரு இடத்திலிருந்து இலகுவான முறைகளில் பெற்றுக்கொண்டு பயன்படுத்தக்கூடிய தன்மைகள் வந்து அதிகமாக காணப்படுது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிதானே பிள்ளை? ஒரு ஆள் கேட்டீங்கன்னா மற்ற நியூட் பண்ணுங்க. உங்களோட வீட்டு சத்தம் எல்லாம் கேக்குது. சரிதானே? அது வந்து ஒற்றுமைகளா? வேற்றுமைகள் தானே? ஓ அதுக்கும் இதுக்கும் இடையிலான என்னென்ன வேற்றுமை இருக்கின்றது? ஒற்றுமை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப நவீன படவரைகலையிலும் என்ன செய்து காலம் இடம் சார்ந்த தோற்றப்பாடுகளை வெளிப்படுத்தும். மரபு ரீதியான படங்கள் நவீன படவரைகளையும் கால ரீதியான படங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும். நவீன படவரைகலையிலும் காலம் இடம் சார்ந்த தோற்றப்பாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும். அதே போல மரபு ரீதியான படங்களும் வந்து பாத்தீங்கன்னா குறித்த ஒரு பிரதேசம் வந்து இலகுவான முறைகளில் படமாக்கி அதை பற்றி தெளிவான விளக்கத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல நவீன படவரைகலையிலும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு குறித்த ஒரு பிரதேசத்தை படமாக்கி அவை சார்ந்த தெளிவுகளை வந்து பெறக்கூடியதாக இருக்கிறது. மரபு ரீதியான படங்களிலும் அளவு திட்டங்கள் அதிகளவாக பயன்படுத்தப்படுகிறது. நவீன படவரைகலையிலும் அளவு திட்டங்கள் அதிகளவாக பயன்படுத்தப்படுகிறது. மரபு ரீதியான படங்களும் ஆய்வு திட்டங்களுக்கும் செயல்முறைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. நவீன படவரைகலையிலும் ஆய்வு திட்டங்களுக்கும் செயல்முறைகளுக்கும் பயன்படுத்தப்படக்கூடியதாக வந்து இருக்குது. அடுத்து ஒரு துறையினுடைய வளர்ச்சிக்கு ஆரம்ப காலங்களில் நவீன மரபு ரீதியான படவரைகலைகள் மிகவும் உதவியாக இருந்தது. இன்று நவீன படவரைகலையிலானது ஒரு துறையினுடைய மிக துரிதமான வளர்ச்சிக்கு வந்து அடிப்படையானதாக அமையுது. இது ரெண்டும் ஒற்றுமைக்குள்ள வரும். இப்படி நினைச்சாங்கன்னா ஒற்றுமைன்னு சொல்லி கதைப்போம். சரியா பிள்ளை? ஓகே சார். ஓகே சரிதானே? ஓகே. மற்ற விஷயங்களை வந்து நாளைக்கு நாங்க மார்னிங் கிளாஸ்ல இடவிளக்க படத்தை மற்ற இருக்கிற இடவிளக்க படங்களையும் உலக படங்களையும் தொடர்ச்சியா பார்த்து கொண்டு போவோம். சரிதானே பிள்ளையே? ஓகே சார்.